வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தர்பூசணி பயிரிட்டு அறுவடைலாம் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்னு பார்க்க வந்திருக்கோம். தர்பூசணியை இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வளர்க்குறாங்க. அந்த செடி இங்கே நடும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகிறதுக்காக இந்த மாதிரி சொட்டு நீர் பாசன முறைக்காக இந்த பைப்பை இதுக்குள்ளே வச்சுட்டு இதில் களை எதுவும் வளராமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாக் கலரில் எடுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாலித்தீன் ஷீட்டை இது மேலே போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் களை எதுவும் எக்ஸ்டர்னலாக வளராது, தர்பூசணி நல்லா வளரும். தர்பூசணி இதுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வளரும். இப்போ நீங்கள் இந்த நிலத்தில் பார்க்குற இந்த தர்பூசணி எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு போன தேர்ட் ரக தர்பூசணிங்க தான். இதுவே பார்த்திங்கன்னா 100 கணக்கில் இருக்குது இந்த நிலத்தில். தர்பூசணி அதுக்கப்புறம் முலாம்பழம்னு சொல்கிற கிர்னி பழம்லாம் இப்படி தாங்க பயிரிடுறாங்க. நடுவில் ஒரு இது கட்டிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டு மூடி பயிரிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முலாம்பழம் அல்லது கிர்னி பழம் சொல்லக்கூடிய பழத்தை வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், அந்த ஷீட் போட்டு இதுக்குள்ளேருந்து செடி வருது, தெரியுதுங்களா? இதுக்குள்ளே அந்த பைப் போகும் தண்ணி போகிறதுக்கு. அதோடைய மற்ற 2 பக்கத்துலேயும் இந்த முலாம்பழம் வளருது. தகவல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.